இந்த 5 வருஷத்துல பெரும்பூர் சார்ந்த எம்எல்ஏ வந்து பார்த்ததே இல்லையா? இப்ப எப்படி ஓட்டு கேட்க வராரு அவரு? செருப்பாவே வச்சு தொட்டுவா அவரு. ஒரு சேஃப்டி இல்லாத ஒரு ஆட்சி வச்சுட்டு என்னத்த கேட்க போறானுங்க இவனுங்க? தளபதி விட்டு ஸ்டாலின் செஞ்சு விட்டுருங்க. நம்ம புது சிஎம் தளபதி இந்த வாட்டி டைட்டா கேக்குறோம். ஐயோ ஃபர்ஸ்ட் இப்பதான் பாக்க எனக்கு கல்ல தட்டியே கொட்டடா. இந்த கூட்டத்தை பார்த்து சத்தியமா சொல்றேன், ஸ்டாலின் தூங்கி இருக்கவே மாட்டாரு. இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாதான் பாத்துக்கோங்க. ஜூலியா திருவிக்கண்ணருக்கு வர சொல்லுங்க. நாங்க திருவிக்கண்ணர் ஆளுங்க ஜூலியா யாருன்னு காமிச்சிரோம். ஆனா ஃபுல் சேஃப்டி எங்க அண்ணன் வந்தா. எங்க அண்ணனுக்கு இந்த வாட்டி நாங்க தானே செய்யறோம். அதெல்லாம் 26ல நாங்க தான். காலைல இருந்து பஸ் வருதுன்னா வந்துருக்காரு. மொத பஸ் விடுறாங்க. அது காலி பஸ் தான் நிறைய விடுறாங்களே. ஒரு நிமிஷம் கூட இல்ல. எல்லா பஸ்ஸும் வந்து அவர் அங்க வராதுன்னு தெரியல. பஸ் இங்க வந்தமா நிக்கணுமா இல்லையா? எல்லாமே இங்க வந்து பஸ் பத்தாத போலீஸ் எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. போலீஸ் பஸ் எல்லாம் அனுப்பினாங்க நிக்க மாட்டாங்க. அவர் வராரு அப்ப கூட ஒரு பஸ் அனுப்புறாங்கன்னா எப்படி அனுப்புவாங்க? அது தலைவர் ஸ்டாலின் கோட்டை இல்ல, விஜய் கோட்டை. இது விஜய் எந்த தொகுதியில் ஒண்ணு இருந்தாலும் இந்த ஜூலி இருக்கா பாத்தீங்களா, வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஜூலி இது உனக்குதான் வந்துருக்கின்ற போற செத்து போயிடுவேன். மொத்த தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் அண்ணனுக்கு பத்தாது தலை. 234 தொகுதியில எங்க அண்ணன் தான் சார். முக சார் தலைவர் வரும்போது எல்லா வண்டியும் குழுந்து விட்டு பஸ்ல விட்டு நியாயமா? அது முக ஸ்டாலினுக்கு நாமம் போட்டு டிவி கேட்க ஓட்ட போட்டு அவ்வளவுதான். எங்க டிவி கேட்டா வரும். டிவி கேட்டா வரும். இத பத்தி சொல்லுங்க. பிடிக்காது அவளை பார்த்தா. அவளெல்லாம் பிக் பாஸ்ல ஓவியாவே வச்சுக்கிட்டா. அதனால அவ பொண்ணு இல்ல, எதுவுமே இல்ல. அவள ஒரு பக்தே இல்ல. அவளை பத்தி பேசுறீங்க நம்ம மைக்கு தகுதியே இல்ல. அவளை பத்தி பேசுறதெல்லாம் வேஸ்ட் ப்ரோ. அந்த சாட்டைன்றவர்னா அவருக்கு வந்து வாயை தந்தாலும் விஜய் தான் வரும். விஜய் முடக்கிறது தான் 24 hours வேலை. போலீஸ்காரங்க லட்டி எடுத்து வந்தாங்க. இப்ப கூட பாருங்க வர மாட்டாங்க. ஏன்னா இதுல எல்லா விஜய் ஒன்னே முடக்கணும்னு பாக்குறாங்க. அவ்வளவுதான். இப்ப வந்து விஜய் மட்டும் தான் ஒரே ரோப்பு. விஜய் மட்டும் தான் நம்புறாங்க மக்கள். ஏன்னா எல்லா 2 கட்சியும் பார்த்து ஏமாந்துட்டாங்க. தமிழ் தேசம் ஒருத்தர் சுத்தி இருந்தாரு. அவரை தமிழ் தேசத்துக்கு எதுவுமே பண்றது இல்ல. அதை பத்தி அவர் வேலை செய்யறது இல்ல. இதுவே ஸ்டாலின் இருந்தா இங்க ஒரு 150 200 போலீஸ் நின்று இருப்பாங்க. அவ்வளவு சேஃப்டி இருந்திருக்கும். இப்ப ஒரு போலீஸ் தெரிஞ்சு இங்க ஒருத்தர் நின்றுதாரு. அவ்வளவுதான். இவ்வளவு போலீஸ் நின்றனா அழகா நவுத்தி அவங்க எல்லாம் பேச வச்சிருக்கலாம். வந்திருக்காங்க. இப்ப வீட்டுல யாரும் பார்க்க கூட இல்ல. அப்படியே வந்து அப்படியே ஏமாந்தா போறாங்க. நல்ல வேலை கரூர் மாதிரி எதுவுமே நடக்கல. இங்க அந்த மாதிரி நடத்தி வச்சிருந்தாங்கன்னா சத்தியமா இங்க எல்லாம் எதுவுமே பண்ண முடியாதுங்க. விஜய கூட பாக்கல நானு. பரவாயில்ல விஜயகாண்டி நின்னோம். அது போதும் எங்களுக்கு. அவனுக்கு காட்டணும். ஒரு ஸ்குவாட் இருக்கும். ஒரு காசு வராது கூட்டம் இல்லை. நாங்க உண்மையான ரசிகர்களும் உண்மையான தொண்டர்கள் தான். நாங்களாம் 67 வயசாகுது இருக்கு. நான் வந்து எப்பவுமே ரெட்டாலைக்கு போடுற ஆள் தான். ரெட்டாலை தான். நான் சூரியனா ஓட்டு போட மாட்டேன். ரெட்டாலை போடுறேன். இந்த வாட்டி என் பசங்களுக்காக இவருக்கு யாரு விஜய்க்கு என் பசங்களுக்காக என் பசங்க அப்பா நீ இவரு தான் போடணும் அப்படின்னு போடுற ஆள் தான். அவர் எனக்கு பிடிக்கும். எவ்வளவு டார்ச்சர் கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுக்குறாங்க தான். ஆனா அது மீறி வர்றாருல்ல அவரு. இதெல்லாம் மீறி வரணும். அவரு வருவாரு. ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி. இந்த ஆட்சியில விஜய் மாமா தான் ஜெயிக்கணும். ஏன்னா அவங்கதான் நல்லவரு. ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி. தளபதி பார்த்த தூரத்தை என்ன பார்க்க முடிஞ்சது? பார்த்ததுமே சொல்லவே முடியாதுங்க. இவ்வளவு நாள் ஸ்கிரீன்ல பார்த்தவரை இனிமேல் நாங்க நேர்ல பார்க்க போறோம். இனிமேல ஒரு நேர்ல ஒருவர் எங்களை பாப்பாரு. அடுத்த பல வருஷத்தை தளபதி தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்க மக்களே. தளபதி விட்டு ஸ்டாலின் செஞ்சு விட்டுருங்க. விஜய் தான் நம்ம புது சிஎம் தளபதி. இந்த வாட்டி டைட்டா கேக்குறோம். ஐயோ ஃபர்ஸ்ட் இப்பதான் பாக்க எனக்கு கல்ல தட்டியே கொட்டடா. அவர் பேசுறது கூட கேட்கல. எனக்கு அவர் பார்த்தோன்னே எனக்கு சந்தோஷத்தை என்ன பண்றது இல்ல. கண்ணு கலங்குது. அவர் எது சொன்னாலுமே நடக்கும் நான் நம்புறேன். இப்ப இருக்கிற ஆட்சியில எனக்கு சத்தியமா நம்பிக்கை இல்ல. இந்த கூட்டத்தை பார்த்து சத்தியமா சொல்றேன், ஸ்டாலின் தூங்கி இருக்கவே மாட்டாரு. இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாதான் பாத்துக்கோங்க. எங்க ப்ரோ போலீஸ் கரூர்ல நம்ப அப்ப கூட திரும்ப மாட்டாங்க ப்ரோ. ஆட்சி மாறும் காட்சி மாறும் ப்ரோ. 2026 எங்க தளபதி சிஎம் விஜய் தான் சார். அடுத்த சிஎம் கண்டிப்பா நம்ம தளபதி தான். ஜூலியா திருவிக்கண்ணருக்கு வர சொல்லுங்க. நாங்க திருவிக்கண்ணர் ஆளுங்க ஜூலியா யாருன்னு காமிச்சிரோம். போலீஸ் வந்து ரொம்ப கம்மி தாங்க. அதே மாதிரி வண்டி எப்படி வருது போகுதுன்னே தெரியல. இதே வந்து மத்த இது வருதுன்னா எல்லாம் பேரிகேட்லாம் அதிகமா இருக்கும். இவருக்கு வந்து கொஞ்சம் கம்மியா தான் கொடுத்திருக்காங்க. போலீஸ் எங்களுக்கு அதிகமா தேவைப்படுது. பெரும்பூர் சட்டமன்ற தொகுதி அந்த ஆளுங்க சொல்றாங்க, பொதுமக்கள் சொல்றாங்க, இந்த 5 வருஷத்துல பெரும்பூர் சார்ந்த எம்எல்ஏ வந்து பார்த்ததே இல்லையா? இப்ப எப்படி ஓட்டு கேட்க வராரு அவரு?
செருப்பாவே வச்சு தொட்டுவான் அவரு. உள்ள வந்து கேட்க சொல்லுங்க ஓட்ட. 5 வருஷத்துல வராத ஆளு இப்ப மட்டும் வருவாரா ஓட்டு கேட்டு? இப்ப மட்டும் தான் மக்கள் கண்ணுக்கு தெரிவாங்களா உங்களுக்கு? வாங்க பாப்போம், ஓட்டு கேட்டு வருவீங்களா? அப்ப பாப்போம். இவர் வந்தா நல்லா இருக்கும் நாங்க நினைக்கிறோம். பொம்பளை புள்ளைய தனியா நடந்து போக முடியுதா? நீங்க சொல்லுங்க. ஒரு சேஃப்டி இல்லாத ஒரு ஆட்சியை வச்சுக்கிட்டு என்னத்த கிழிக்க போறானுங்க இவனுங்க? அம்மா ஜூலி நல்லா வளர்க்கண்ண ஊத்தி கண்ணுல நல்லா பாக்கலையா? பாத்தியா? ஜூலி பெரம்பலூர்ல காலேஜ் எடுத்து வைக்கும் இந்த மாதிரி அவரு கரண்ட் எம்எல்ஏ கேட்டாப்புல சாயரு. இப்ப பாத்துருப்பாரு இந்த கூட்டத்தை. இது காசு கேட்க சுத்தமா தானா சேத கூட்டமான்னு சொல்லிட்டு இத்தனை கூட்டம். நாங்க ஒரு நாள் வேலையை விட்டுட்டு தளபதி பார்க்க வந்துருக்கோம்னா அவருக்காக மட்டும்தான். நாங்க காசுக்காக செய்யற கூட்டம் கிடையாது. எங்களோட ஒரு வார்த்தை தளபதிக்காக மட்டும்தான். அவரை முதலமைச்சரை உட்கார வைக்காம நாங்க ஓயவே மாட்டோம். இந்த பெரம்பூர் தளபதியை கோட்டை மாறும் கண்டிப்பா வெற்றிதான். டிஎம்கே எல்லாம் ஒரு ஆளே இல்ல, புரியுதா? தளபதி மட்டும்தான் இங்க. டிஎம்கே எல்லாம் ஒரு ஆளே இல்ல. தளபதி தான், வேற யாரும் வர முடியாது. 2 இடத்துல நம்ம தளபதி தான். எங்க அண்ணன் தான் வருவாரு. எங்க நின்னாலும் சரி எங்கேயுமே அவர் தான் ஜெயிப்பாரு. எப்பவுமே அவரே தான் இருக்காங்க. சிஎம் அவரு முக தான் இருக்காரு. இந்த தடவை மாற்றம் ஓட்டுமேங்கிறதுக்காக தான் நாங்க அவரை பார்த்து போறோம். ஆனா ஃபுல் சேஃப்டி எங்க அண்ணன் வந்தா தமிழ்நாடு சேஃப்டியா இருக்கும். அவ்வளவுதான். எங்க அண்ணனுக்கு இந்த வாட்டி நாங்க தானே செய்யறோம். அதெல்லாம் 26ல நாங்க தான். காலைல இருந்து பஸ் வருதுன்னா வந்துருக்காரு. மொத பஸ் விடுறாங்க. அது காலி பஸ் தான் நிறைய விடுறாங்களே. ஒரு நிமிஷம் கூட இல்ல. எல்லா பஸ்ஸும் வந்து அவர் அங்க வராதுன்னு தெரியல. பஸ் இங்க ஒண்ணுமா நிக்கணுமா இல்லையா? எல்லாமே இங்க வந்து நிற்கிறா பஸ். பத்தாத போலீஸ் எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. போலீஸ் பஸ் எல்லாம் அனுப்பினாங்க, நிக்க மாட்டாங்க. அவர் வராரு, அப்ப கூட ஒரு பஸ் அனுப்புறாங்கன்னா எப்படி அனுப்புவாங்க? போலீஸ்ல எங்க போனாங்க? மீட்டிங் தெரியும்ல, வராருன்னு தெரியும்ல, அப்புறம் எங்க போனாரு? மரியாதை அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கணும்ல. தலைவர் ஸ்டாலின் கோட்டை இல்ல, விஜய் கோட்டை. இது விஜய் எந்த தொகுதியில வந்து நின்றாலும் இந்த ஜூலி இருக்கா பாத்தீங்களா, வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஜூலி இது உனக்குதான் வந்துருக்கின்ற போற செத்து போயிடுவேன். எங்க ஆள் மாதிரி டிரான்ஸ்பர் இருக்கவே முடியாது. 2 நாள் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து ஒயிட் பேர் காமிக்கிறாங்க. எங்க ஆட்சியில நிறைய தெளிவா இருக்கும். எக்ஸஸ் அனௌன்ஸ் பண்றாரு. 20% எல்லாரும் ஓட் பண்ணுங்க. தமிழ்நாடே மாறப்போகுது. மொத்த தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பத்தாது தலை. 234 தொகுதியில எங்க அண்ணன் தான் வருவாரு. என்ன சொன்னாங்க ஜூலி? நான் வரேன் நீங்க வாங்கன்னாங்களே. இப்ப இங்க வர சொல்லுங்க, அவங்கள வச்சு செய்வோம் நாங்க. சார் முக சார் தலைவர் வரும்போது எல்லா வண்டியும் குழுக்க விட்டு பஸ்ல விட்டு நியாயமா? அது வண்டியில குழுக்க வந்து வேன் இருக்குது, பஸ் நிக்குது. அந்த வண்டி மூலவான திரும்ப போது பஸ் நிக்க வைக்கிறீங்க. தளபதி வந்து அவர் குளத்தூர் முடிச்சு வெளியே போயிட்டு 10 முடியும் சார். என்னதான் வந்து மக்களை வந்து ஆட்சியை கவுக்கணும் என்னென்னவோ நீங்க எவ்வளவோ ஆட்சி வரவே கூடாது. டிவிகேன்னு சொல்லிட்டு பிளான் போட்டாலும் டிவிகே தான் வரும். முக ஸ்டாலினுக்கு நாமம் போட்டு டிவிகேக்கு ஓட்ட போட்டு அவ்வளவுதான். எங்க ஓட்டு டிவிகே தான் மாசு, டிவிகே தான் கெத்து. எங்க ஓட்டு டிவிகேக்கு டிவிகே தான் வரும். டிவிகே தான் வரும். நல்லா இருக்க சிஎம் அவரை தடவை பண்ணி இன்னைக்கு வந்துட்டாரு அவரு. இங்க இந்த வரைக்கும் மேடம் சென்னையில வந்து இந்த மெட்ராஸ் பெரம்பூர்ல வந்துட்டே இப்பதான் வந்துக்கிறாரு. இனிமே வருவாரு. டிவிக்கே தான் வரும். பத்தி சொல்லுங்க. பிடிக்காது அவரை பார்த்தா. அவளெல்லாம் பிக் பாஸ்ல ஓவியாவே வச்சுக்கிட்டா. அதனால அவ பொண்ணு இல்ல, எதுவுமே இல்ல. அவள ஒரு பத்தே இல்ல. அவளை பத்தி பேசுறதுங்க நம்ம மைக்கு தகுதியே இல்ல. அவளை பத்தி பேசுறதுல வேஸ்ட் ப்ரோ. விஜய் பத்தி தான் 24 hours அந்த சாட்டைன்றவர்னா அவருக்கு வந்து வாயை தந்தாலும் விஜய் தான் வரும். அடிச்சா கூட விஜய், கெட்ட வார்த்தைன்னு கூட விஜய் தான் சொல்றாரு அவரு. அதனால வந்து அவங்க எல்லாம் சொல்றாரு, அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க ஜெயிக்க பாருங்க. விஜய் வந்து ஒன்றே ஒன்று தானே பண்றாரு. தளபதி என்ன பண்றாரு? நம்ம வந்து ஆட்சிக்கு வரணும், மக்களுக்கு நல்லது செய்யணும். இருக்க கட்சியை வந்து ஊழல் பண்றாங்கன்னு சொல்றாரு அவரு. அதை எதிர்த்து வந்து அவர் போராட்டி ஆட்சி வர பாக்குறாரு. அதை மட்டும் ஏன் பண்ண மாட்டாங்க இந்த கட்சிக்காரங்களும்? விஜய் மடக்கிறது தான் 24 hours வேலை. போலீஸ்காரங்க லட்டி எடுத்து வந்தாங்க. இப்ப கூட பாருங்க வர மாட்டாங்க. ஏன்னா இதுல எல்லா விஜய ஒன்னே ஒன்று முடக்கணும்னு பாக்குறாங்க, அவ்வளவுதான். ஆனா அதெல்லாம் எதிர்த்து தளபதிக்கு ஓட்டு போட எல்லாருமே ரெடி ஆகுறாங்க. அது சாட்சி இந்த மக்கள் தான். சரிங்களா? எல்லாரும் அவங்க அரசியல் பண்ணிட்டோம், யாரும் தப்பு சொல்லல. ஆனா விஜய் பத்தி மட்டும் ஏன் பேசுறீங்க? விஜய் மட்டும் தான் தப்பு பண்றாரா? தப்பு பண்ற எல்லாரையும் கேளுங்க. இப்ப வந்து விஜய் மட்டும் தான் ஒரே ஒரு ஓப்பு. விஜய் மட்டும் தான் நம்புறாங்க மக்கள். ஏன்னா எல்லா 2 கட்சியும் பாத்து ஏமாந்துட்டாங்க. தமிழ் தேசம் ஒருத்தர் சுத்தி இருந்தாரு. அவரும் தமிழ் தேசத்துக்கு எதுவுமே பண்றது இல்ல. அதை பத்தி அவர் வேலை செய்யறது இல்ல. விஜய் முடக்கணும். இப்போ எல்லா கட்சியோட கொள்கையும் மாறிடுச்சு. விஜய் பத்தி நம்ம அவதூறு பேசி விஜய் முடக்கணும். இந்த தொகுதியிலே ஸ்டாலின் ஒரு 7 வாட்டி வந்துட்டு போயிட்டாரு. இந்த ஒரு கூட்டம் வந்து காசு இல்லாம, ஒரு சரக்கு பாட்டில் இல்லாம, கோட்டர் இல்லாம சேர்க்க முடியுமா? சேர்க்கவும் முடியாது. விஜய் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான். இதுவே ஸ்டாலின் இருந்தா இங்க ஒரு 150-200 போலீஸ் நின்று இருப்பாங்க. அவ்வளவு சேஃப்டி இருந்திருக்கும். இப்ப ஒரு போலீஸ் தெரிஞ்சு இங்க ஒருத்தர் நின்றுதாரு, அவ்வளவுதான். நான் போராடு, அவ்வளவுதான். இங்க ஒரே ஆள் தான், யாருமே இல்ல.
யாருன்னா சாவட்டும், யாருன்னா வரட்டும், யாருன்னா போட்டு நினைக்கிறாங்க. யாரும் இங்க சப்போர்ட்டே இல்லைங்க. அவர் வாட்டி வந்துட்டோம், இங்க என்னாச்சும் ஒரு கொலை என்னாச்சும் நடக்கட்டும், அது ஒரு நியூஸா போட்டு விஜய் எப்படி எப்படிலாம் டவுன் பண்ணும். சும்மா ஒரு 4 இடத்துல எங்க போலீஸ் நிக்கிறாங்க. மடக்கணும், வண்டி மடக்கணும், அது மடக்கணும்னா போலீஸ் நிப்பாங்க. இங்க ஒருத்தர் வந்திருக்காரு, தொகுதியில பேசணும், பிரச்சாரம் பண்ண வந்திருக்காரு. ஒரு தமிழ்நாடு மக்களையும் அவரும் ஓட்டு போட்டு அவங்களுக்கு நல்லது நடக்க போகுது. ஒரு சேஃப்டி, ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்கலாம். முடிஞ்சளவு அங்க வரது இங்கே பிளாக் பண்ணிட்டாங்க. ஏன் இவ்வளவு போலீஸ் இருந்தானா அழகா நவுத்தி அவங்க நல்லா பேச வச்சிருக்கலாம். வந்திருக்காங்க, இப்ப வீட்டுல யாரும் பார்க்க கூட இல்ல, அப்படியே வந்து அப்படியே ஏமாந்தா போறாங்க. பாவம் நிறைய பேர், அவ்வளவு பேர் கீழே ஊந்து ஒரு சேஃப்டியே இல்லைங்க. நல்ல வேலை கரூர் மாதிரி எதுவுமே நடக்கல இங்க. அந்த மாதிரி நடத்தி வச்சிருந்தாங்கன்னா சத்தியமா இங்க எல்லாம் எதுவுமே பண்ண முடியாதுங்க. வந்தோம், நாங்க பாக்கல, நான் விஜய் கூட பாக்கல. நானு பரவாயில்ல, விஜய் காண்டி நின்னோம், அது போதும் எங்களுக்கு. அவங்களை காட்டணும், ஒரு ஸ்கோட் இருக்கும், ஒரு காசு வராது, கூட்டம் இல்லை. நாங்க உண்மையான ரசிகர்களும் உண்மையான தொண்டர்கள் தான் நாங்களாம். நான் ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். அவருடைய சொத்து எல்லாத்தையும் வித்துட்டு நம்மளுக்காக வராரு. சமீபமா பாத்திருப்பீங்க, அவர் மண்டபத்தையும் விட்டுட்டு நான் தமிழக மக்களுக்காக அவர் வராரு. தயவு செய்து யாரும் அவரை ஏமாத்தாதீங்க. தயவு செய்து 23ஆம் தேதி டிவி கேக்கு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. எல்லாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவங்க பர்சனல் லைஃப யாரும் கிளறாதீங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு நமக்காக வராரு, நம்ம தான் தூக்கி விடணும். எல்லாரும் முஸ்லிம்ஸ், இந்து, கிறிஸ்டின் 3 பேருமே 3 மதமும் ஒண்ணுதான். 3 பேரும் சேர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. 67 வயசாகுது எனக்கு. நான் வந்து எப்பவுமே ரெட்டாலைக்கு போடுற ஆள் தான். ரெட்டாலை தான் நான். சூரியன்லாம் ஓட்டு போட மாட்டேன், ரெட்டாலை போடுறேன். இந்த வாட்டி என் பசங்களுக்காக இவருக்கு யாரு விஜய்க்கு, என் பசங்களுக்காக, என் பசங்க அப்பா நீ இவரு தான் போடணும் அப்படின்னு போடுற ஆள் தான். நம்மளும் மாத்தி இலவசம் கொடுத்து வேலைக்கு ஆகாதுல்ல, வேஸ்ட் தான். அதை விட இது மாத்தலாமே ஒரு வாட்டி. அது ஜனநாயகன் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாமங்கிறாங்க. இவனுக்கு ரிலீஸ் பண்ணாதனால இன்னும் ஓவர் ஆகி பயணிக்குது. அவர் எனக்கு பிடிக்கும். அவர் பண்றாரோ பண்ணலையோ, ஆக முதல்ல அவர் வந்தா நல்லா இருக்கும். இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாக்கலாம்ல. எல்லாருமே இத்தனை வருஷம் இருந்துட்டாங்க, இத்தனை வருஷமா இருந்தாங்க. அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாக்கலாம்ல. அவர் என்ன பண்ணுவார் பாக்கலாம். எவ்வளவு டார்ச்சர் கொடுக்க முடியுமோ அவ்வளவும் கொடுக்குறாங்க தான். ஆனா அது மீறி வர்றாருல்ல அவரு. இதெல்லாம் மீறி வரணும். அவரு வருவாரு. வாங்கல உரிமை தொகை எனக்கு வரல. அவருக்கு காசை வாங்கிட்டு நம்மளுக்கு பிடிக்கிற ஆளுங்களுக்கு ஓட்டு போட வேண்டியதான். நாங்க இது வரைக்கும் வாங்கினதும் கிடையாது யாருக்கிட்டயுமே. ஓட்டு போனோம்னா இவருக்கு பட்டதான் போட்டிருக்கோம். மு.க. ஸ்டாலின் இது வரைக்கும் நாங்க பைசாவே வாங்கினது இது வரைக்கும்.